என்ன சொன்ன? ராவணடா கிரையவன்டா. ஹாய் காய்ஸ், கேக்குதுங்களா? ஓகே. ஹாய் ப்ரோ, லவ் யூ ப்ரோ, கிருஷ் ப்ரோ. சாரி ப்ரோ, என்னால் கால் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அது இல்லாமல் மார்னிங் வந்து லைவ் வரும்போது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இல்லை, இன்டர்நெட் ஒர்க் ஆகலை. சரி, திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு லைவ். அதனால தான் திடீர்னு காணாமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. செயின்ட் நோவா வாங்க ப்ரோ. இட்ஸ் ஓகே பிரதர், நான் கால் பண்ணுறேன் ப்ரோ. கிருஷ் ப்ரோ கண்டிப்பாக கால் பண்ணுறேன். வாங்க காய்ஸ், யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்க? என்ன நண்பர்களே, தளபதி எப்போ பதவி ஏற்கிறாரு? மண்டே. மண்டேவா? நாளைக்கு இல்லைங்களா? புதுசா பாக்குறவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. guys எல்லாருமே கொஞ்சம் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் வீடியோ. ஸோ டபுள் டேப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதே மாதிரி டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலோட பயோல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் guys. டுமாரோங்களா? ஓகே. என்ன ப்ரோ ரெகுலரா லைவ் போட மாட்டீங்க? கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கைஸ், அதனால தான். ஓகேங்களா, ஃபேமிலி ப்ராப்ளம். இனிமே வந்துடலாம். ஓகேங்களா, இனிமே டெய்லி பண்றோம். இதுதான் ஒரு வாட்டி நானும் சொல்றேன். ட்ரேட் பண்ணீங்களா இன்னைக்கு? யாரெல்லாம் ட்ரேட் பண்ணீங்க, யாரெல்லாம் பண்ணல? யாருக்குன்னா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கேட்கலாம். சார்ஜ் இல்லை ப்ரோ, அதுல சார்ஜ் வர போடணும். போன் ஏறின பிறகு அதுல போட்டுடலாம். ம். இந்த புது அப்டேட் போல ரீஃப்ரெஷ் பண்ணும்போதெல்லாம் இங்கெல்லாம் லோட் ஆகுது. இது மாதிரி இல்லைல்ல, எப்படி பாரு, ஃபர்ஸ்ட் இல்லைல்ல இது.
கிடையாது. இருந்துச்சா? நான் இப்பதான் பார்க்குறேன். டுமாரோ officially சிஎம் விஜய். சூப்பர், சூப்பர் கைஸ். என்ன பண்றீங்க நண்பர்களே? ட்ரேட் எடுத்தீங்களா இன்னைக்கு? ஹவ் வாஸ் யுவர் டே? ட்ரேடர் 07 FX. ஹாய் ப்ரோ. வாங்க வாங்க ப்ரோ. ஹாய். மார்னிங் இன்டர்நெட் இஷ்யூ நண்பர்களே. அதனால தான் லைவ் வந்து அதுவாகவே கட் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக டபுள் டேப் பண்ணி பாருங்க. 5 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. செயின்ட் நோவா வாங்க நியூ சப்ஸ்கிரைபரா. போன லைவ் கட் ஆனது காரணம் இன்டர்நெட் கனெக்ஷன் லாஸ்ட் நண்பர்களே. சரிங்களா? இன்டர்நெட் கனெக்ஷன் இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை ரிசால்வ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். ஏதோ வயர் போயிடுச்சு, அது ஈத்தர்நெட் கேபிள். அதை கட் பண்ணி மாற்றி விட்டாங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஃபார் $50. எந்த அளவுக்கு அக்யூரஸியா நம்ம ட்ரேட் வந்து போய்கிட்டு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ட்ரேட் எடுக்கிறவங்க எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் $50 நம்ம வி மேட் அ ப்ராஃபிட். டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கைஸ். பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நோ டிலேடா. ரீஃப்ரெஷ் பண்ணி பாரு கைஸ். டிலேவா இருக்கா வீடியோ? கரெக்டாக தான் இருக்கு. ஓகே ப்ரோ, கோர்ஸ் இன்னும் அவைலபிள் இருக்கா? கோர்ஸ் அவைலபிளா இருக்கு பொன்சங்கர். டிஎம் பண்ணுங்க. ஓகேங்களா? கோர்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க டிஎம் பண்ணுங்க கைஸ். அதெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் இன்னுமே அப்படின்னா, நம்ம சேனலோட பயோல, யூடியூப் சேனலோட பயோல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு கைஸ். ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கே டெய்லி ரெகுலராக சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ட்ரேட் USDZR நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயுமே ஒரு ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால நம்ம ரிவர்சலுக்காக ஒரு டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. சரிங்களா? ஸோ என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்றதால திருப்பி நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஜோன் இருக்கு. இங்கே ஒரு கரெக்ஷன் ஜோன் இருக்கு. மார்க்கெட் இன்னமும் மேலே போகும். இந்த லெவல் வரைக்கும் போகும். அது வரைக்கும் 2 கேண்டில் வந்துடும். ஸோ அது முன்னாடி இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. அந்த கரெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். சப்போஸ் இங்கே மார்க்கெட் ரிவர்சல் ஆகலை அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துடும். ஸோ வி ஹாவ் அனதர் சான்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அகைன் ஃபார் டவுன் டைரக்ஷன் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். லைக் பண்ணாம பார்க்குறவங்க லைக் பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. 7 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வியூ தான், ஒரு ஸ்டார் தான் வந்திருக்கு. ஐ மீன் ஒரு லைக் தான் வந்திருக்கு. ஸோ லைக் பண்ணாம பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் எந்த டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, அகெயின் ஃபார் டவுன் டைரக்ஷன் நான் எடுத்திருக்கணும். சாட்ஸ் பார்த்துட்டு விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே ப்ரோ. டெய்லி 50 ஃபிட் பண்ண அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும்? ட்ரேட் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாம்? ப்ரோ ஒரு மினிமம் $100 இருந்தால் போதுமான அளவுக்கு இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? ட்ரேடர் 07 மினிமம் 100 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு நாளைக்கு மேக் பண்ண முடியும். 100 பண்ண முடியாது, 50 பண்ணலாம். வேற ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்க ப்ரோ.
நீங்க கரெக்ட்டா மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. ஓகேங்களா? நீங்க அந்த ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு நீங்க கரெக்ட்டான மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணா மட்டுமே உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்க மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணல அப்டின்னா கண்டிப்பா மேக் பண்ண முடியாது. வேற ஸ்ட்ராட்டஜி இருந்தா சொல்லுங்க ப்ரோ. வேற ஸ்ட்ராட்டஜியா? இதுல இவ்வளோதான். லைவ்ல இவ்வளோதான். ஸோ வேற ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்டின்னா நீங்க கோர்ஸ் பை பண்ணி ஆகணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். ஸோ நம்ம வேற ட்ரேட பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம 2 சான்ஸ் குடுத்தோம். ஸோ வி ஃபெயில்ட். ஓகே. இங்க நல்ல ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இங்க இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? மார்க்கெட் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணியிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன நோக்கி மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரேண்டமா தான் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நான் ப்ராஃபிட்ஸ் அந்த அளவுக்கு கவனிக்கல இப்போ. ஸோ மார்க்கெட் கீழ வரைக்கும் வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ இங்க கண்டிப்பா ரிவர்சல் நடக்கும் அப்டின்ற பேசிஸ்ல நம்ம இங்க ஒரு $100க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். பெஸ்ட் கேபிட்டல் ஃபார் கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோ ப்ரோ சஜெஸ்ட் பண்ணுவீங்க? பெஸ்ட் ட்ரேட் கேபிட்டல் ஒரு 1000 ஓகேங்களா? ஸோ 1000 இருந்துச்சு அப்டின்னா, நல்ல கேபிட்டல், நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா? ஒரு 10% நீங்க மேக் பண்ணீங்க அப்டின்னா கூட 100 வந்துரும். நம்பர்ஸ் என்னால இப்படிதான் சொல்ல முடியும் காய்ஸ். நான் டாலர்ஸ்லாம் சொல்லி சொன்னேன் அப்டின்னா ஸ்ட்ரைக் ஆகுது. பெர் டே 200 ஒரு 2 டூ 3 இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா ரஷ் பண்ணாம போலாம். 2 டூ 3 கே இருந்துச்சு அப்டின்னா. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10% இருந்து 20% டார்கெட் மார்ஜின் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க வச்சு ரஷ் பண்ண வேண்டாம். சரிங்களா? காய்ஸ் நான் இங்க வந்து நெறைய அமௌண்ட் போடல. ஏன்னா இங்க லேர்னிங்காக தான் நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ கீழ இருக்க லாஸஸ் வச்சு இது பண்ணாதீங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் நெனச்சிருந்தா இங்க அதிகமா போட்டுருக்கலாம். பட் நான் இங்க காட்ட விரும்பல. அவ்வளோ பெருசா ட்ரேட்ஸ்லாம் எடுக்க. ஸோ அதனால 100 வச்சு தான் நம்ம போட்டுருக்கோம். கரன்சி சொல்லுங்க ப்ரோ. சாமி டெவில் கரன்சிங்களா? ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூடியூப பார்த்து ட்ரேட் பண்றது. ஏன்னா நான் லாஸ்ட் செகண்ட்ல கூட இங்க நான் ட்ரேட் எடுத்துருவேன். உங்களால எடுக்க முடியாது. சப்போஸ் எம்டிஜி போச்சு அப்டின்னா, ஸோ பெட்டர் நீங்க வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்ம சேனலோட பயோல இருக்கு. கைஸ் பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யாரும் நஷ்டத்துல போணும்னு சொல்லி நான் விரும்ப மாட்டேன். அதனால கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த இந்த சேனல்ல கத்துக்க ட்ரை பண்ணுங்க. நம்மள பார்த்து எடுக்க வேண்டாம். பார்த்து எடுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. சாரி டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ அத பார்த்து நீங்க பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் எத பேஸ் பண்ணி பண்றேன், அத மட்டும் கவனிச்சால் போதும். வேற எதா டவுட்ஸ் இருக்கா காய்ஸ்? டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். 9 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் லைக்ஸ் சுத்தமா இல்ல. ஸோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் லைக் பண்ணலையும் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. வெறும் 4 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. சீக்கிரமா டபுள் டேப் பண்ணுங்க காய்ஸ். ஓகே. USD, NGN நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னும்போது நம்ம அகைன் ஃபார் அப் டைரக்ஷன் குடுக்க போறோம். பட் இது லாஸ் ஆக போகிறது இல்ல. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கப்புறம் ட்ரேடிங் அமௌண்ட்ட நான் கம்மி பண்ணிக்க போறேன். இது வந்து பெரிய அக்கவுண்ட்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன அக்கவுண்ட் தான். ஓகே. ஐ ஆல்ரெடி VIP. தேங்க் யூ. ஓகே பிரதர். ஸோ வி மேட் எ ஆசம் ப்ராஃபிட் காய்ஸ். எங்கேருந்தோ சவுண்ட் கேக்குது. ஓகே. பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம சேனலோட பயோல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரேட பார்ப்போம். பேக் டு பேக் 2 ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மாரி லொகேஷன்ல நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. இந்த மாரி இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க மெஜாரிட்டி எது இருக்குன்னு பாருங்க. மெஜாரிட்டி வந்து ட்ரெண்ட் வந்து அப் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ உங்களோட ட்ரேடுமே வந்து மேல நோக்கி தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் $50க்கு $500 போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாரி இடத்துல தான் ட்ரேட் பண்ணும்போது ட்ரெண்ட நோக்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. மவுஸ் என்ன ப்ரோ இது பிரச்சனை? அப்பப்போ லேக் ஆயிடுது. இங்க ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு காய்ஸ். நம்ம ஒரு ரிவர்சலுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரக்ஷன் காய்ஸ் USD NGN. USD NGNல நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரக்ஷன் பிளேஸ் பண்ண போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரீசன் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம இங்க ரிவர்சல் வரும் அப்படின்ற கணக்குல நம்ம கீழ டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் காய்ஸ். ஸோ USD NGNல நம்ம ஒரு ஓகே நம்ம ஓ வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே. ட்ரேட் பிளேஸ் ஆயிடுச்சு. $1 வச்சு பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ $100 வச்சு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் டவுன் டைரக்ஷன். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னும்போது நம்ம அகைன் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறோம் ஃபார் டவுன் டைரக்ஷன். ஓகேங்களா? ஒரு சார்ட்டுக்கு 2 சான்ஸ் கைஸ். 2 சான்ஸ்க்கு மேல ஒரு சார்ட்டுக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா மேல மேல நீங்க அங்க லாஸ் ஆகுது அப்படின்னும்போது நீங்க திருப்பி திருப்பி அந்த இடத்துல நீங்க பணம் போடுறது வேஸ்ட். ஸோ எப்பவுமே கேபிட்டலை சேவ் பண்ண பாருங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன், உங்களோட அனாலிசிஸ் ஒரு சார்ட்ல மிஸ் ஆகலாம். எல்லா சார்ட்லயும் மிஸ் ஆகணுன்ற அவசியம் இல்ல. அதனால ஒரு சார்ட்லயே உங்களோட மொத்த கேபிட்டல் லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு 2 சான்ஸ் குடுங்க ஒரு சார்ட்டுக்கு. 2 சான்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. 2 MTG லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ளீஸ் சார்ட்ட சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த ஒரே சார்ட்ல ஸ்டக் ஆகி உட்காராதீங்கள். ஸோ அகைன் ஃபார் டவுன் டைரக்ஷன் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ $300 ஃபார் டவுன் டைரக்ஷன் USD NGNல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ப்ரோ எந்த மாரி மார்க்கெட் இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம் அண்ட் 2 லாஸ் 1 வின் 2 லாஸ் ஆகுது அந்த டைம்ல ட்ரேட் எடுக்கலாமா? 2 லாஸ் 1 வின் எடுக்கலாம் கைஸ். 2 லாஸ் 1 வின் நீ ஓவரால் ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி மார்க்கெட் வந்து இதோ பாருங்க எல்லா சார்ட்டுமே நம்மளுக்கு புரியணும். எல்லா சார்ட்டுமே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ட்ரேடிங் வந்து எல்லாருக்கும் எல்லாமே புரியணும். எல்லாருமே சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இல்ல. சரிங்களா? நம்மளோட பணத்தை எடுக்கிறதுக்காக தான் இருக்கு. மெயின் ரீசன் அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா நேரத்திலயும், எல்லா இடத்துலயும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அந்த இடம் இப்ப 2 லாஸ் 1 வின்ன்றீங்க. 2 லாஸ் வந்து ஒரு சார்ட்ல வருது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு சார்ட் வரலன்னா நெக்ஸ்ட் சார்ட்ல நீங்க ப்ராஃபிட் மேக் பண்றீங்க. அப்பனா உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. பட் என்னன்னா அந்த சார்ட் உங்களுக்கானது இல்ல. அவ்வளவுதான். ஸோ வேற இடத்துல ட்ரேட் பண்ணுங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இல்ல எல்லா இடத்துலயும் இதே தான் கண்டிஷன் இருக்குன்னா, டோன்ட் ட்ரேட். அந்த அந்த நாளே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சமா லாஸ் ஆனா கூட அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. வீட்ட விட்டு வெளில போயிடுங்க. அங்கேயே உட்கார்ந்துன்னு அந்த ஃபோனையே பார்த்துன்னு, சார்ட்டயே பார்த்துன்னுனா இருக்கிற காசு எல்லாத்தையும் அங்கேயே போட்டு விட்டுருவேன். ஸ்டார்ட்டிங்ல நீங்க எப்படி லேர்ன் பண்ணீங்க? ரொம்ப அடிபட்டு லேர்ன் பண்ணேன் காய்ஸ். எனக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு யாரும் இல்ல. ஹிந்திக்காரங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து, 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 பார்த்து ரொம்ப லாஸ் மட்டும் தான் பண்ணேன். அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி தான் சொல்லப்போனா. சரிங்களா? ஸோ லாஸ் பண்ணா அவங்களுக்கு 80% ஆஃப் ரெவென்யூ போகும். அது ரெவென்யூ ஷேர் மாடல்ல போட்டு ரொம்ப நாளா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியல. இந்த மாரி நான் நெறைய சேனல்ஸ் இருக்கிற இப்போ நீங்க YouTubeல பார்க்குற முக்காவாசி சேனல்ஸ் இந்த பேசிஸ்ல தான் போயிட்டு இருக்கு. உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே நீங்க லாஸ் ஆவீங்க. யாரா இருந்தாலும் லாஸ் ஆகும் கைஸ். எனக்குமே லாஸ் ஆகும். சரியா? யாருக்கும் லாஸ் ஆகாது அப்படின்ற எவனுமே கிடையாது. எல்லாருக்குமே லாஸ் இருக்கு. ஒரு நாள் நானும் ஒரு 20K ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னா, ஒரு நாள் நானுமே ஒரு 5K லாஸும் பண்றேன். சரிங்களா? இந்த மாரி ஒரு சில நாள் மாசத்துல 1 நாள், 2 நாள் அந்த மாரி எனக்குமே நடக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த விஷயம் நடக்கும். யாருக்கும் நடக்காமலாம் இருக்காது. மார்க்கெட் எல்லா நேரத்துலயும் எல்லாருக்கும் ப்ராஃபிட்டாவே குடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இந்த மாரியும் நடக்கும். அதுதான் ட்ரேடிங்கு. மந்த் எண்டு, வீக் எண்டு உங்களுக்கு எவ்வளோ நீங்க மேக் பண்றீங்க, எவ்வளோ வித்ட்ரா எடுக்கிறீங்க மட்டும் தான் கணக்கே தவிர
உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்க போறது கிடையாது நண்பர்களே. நீங்களே பார்த்துருக்கலாம். போன வாட்டி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் சார்ட்ல கரெக்ட்டா அனலைசிஸ் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா தான் எடுத்தோம். கீழ வர மாரி வந்துட்டு லாஸ்ட் செகண்ட்ல மேல போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் அதுதான். மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ண தான் முடியும். அது கூட போராட முடியாது. நான் இப்ப திருப்பி அங்கேயே போராடிக்கிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் நான் போட்டு, போட்டு கீழ போகும், கீழ போகும்ன்னு சொல்லிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் நான் போட்டா நான் தான் முட்டாளு. அந்த மாரி முட்டாள் ஆகாதீங்க. 2 சான்ஸ் குடுங்க. லாஸ் ஆச்சா மாத்திருங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜில நீங்க கிளியரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல தான் வொர்க் ஆகல. அடுத்த இடத்துல வொர்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியவே இல்ல. எந்த இடத்துலயுமே எனக்கு புரியல ப்ரோ. மார்க்கெட் கண்டிஷன் எப்படி மூவ் ஆகுதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப அக்ரெசிவா இருக்கு மார்க்கெட் அப்படின்னா, ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. பெட்டர் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல என்ன எப்படி இருக்கும்னா, மார்க்கெட் சரியில்லனாலும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது நல்லா இருக்கு. இந்த இடத்துல எடுக்கலாம் என்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க. லாஸ் ஆகும். திருப்பி எடுப்பீங்க. லாஸ் ஆகும். திருப்பி எடுப்பீங்க. லாஸ் ஆகும். அட் த எண்ட் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு யோசிப்பீங்க. ச்சே! இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே இல்ல. நம்ம தான் தப்பு. நம்ம ட்ரேடே எடுத்திருக்க கூடாது அப்படின்னு தோணும். ஸோ அந்த இடத்த நீங்க வரவிடாதீங்க. பெட்டர் முன்னாடியே அந்த மாரி தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ரோ எக்ஸாம்பிள் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துக்குமே 10-20% இஸ் ஈஸி. ஓகேங்களா? இந்த இடத்துல 20% ஈஸி. 10லேருந்து 20% மார்ஜின் வச்சு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா இருக்கும். ப்ராஃபிட் மேக் பண்ணீங்களா விட்டுறணும். இல்ல ரொம்ப இன்னும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல. 100%மே இந்த இடத்துல ஈஸி தான் காய்ஸ் சரிங்களா? நீங்க ஒரு கன்டினியூஸா ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தீங்க, கரெக்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 100%மே ஈஸி தான். 10,000%மே ஈஸி தான். ஓகேங்களா? 1 100ஆ மாத்த முடியும். 10,000 மடங்கு கூட பண்ண முடியும். பட் அந்த மாரி நம்ம பண்ணக்கூடாது. உன் கேப்பிட்டல் எவ்வளோ? அதுலருந்து 10%. கேப்பிட்டல் எவ்வளோ? அதுலருந்து 20%. அதிகம் நல்ல மார்க்கெட் போதா 40% எடு. அதுக்கு மேல எடுக்காத. ஆஃப் பண்ணிடு. கம்ப்யூட்டர் வச்சிருந்தா ஆஃப் பண்ணிடு. ஃபோன் இருந்தா ஆஃப் பண்ணிடு. எந்திரிச்சு கிளம்பிடு அங்கருந்து. நீ வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும் தான் நீ ட்ரேடே எடுப்பீங்களே தவிர, வெளில போனா ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. சரிங்களா? ஸோ வீட்ட விட்டு வெளில போயிடுங்க. சம்பாரிச்ச காச கொஞ்சமா அதுலருந்து ஒரு 10ஓ, 20% வித்ட்ரா எடுத்துருங்க. போய் செலவு பண்ணுங்க. நீங்க அந்த காச செலவு பண்ணா தான் உங்களுக்கு வேலை செய்யணுன்ற வெறி வரும். கேர்ஃபுல்லா இருப்பீங்க. இல்லன்னா உங்களுக்கு அது ஒரு நம்பரா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அத நீங்க செலவு பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு நம்பரா தான் தெரியும். உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அனுபவிக்கவே முடியாது. அட் த எண்ட் ஒரு நாள் லாஸ் வரும்போது மொத்தமா விட்டுருவீங்க. ஸோ பெட்டர் ப்ராஃபிட் மேக் பண்ண அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் 10-20% டெய்லி வித்ட்ரா எடுத்துட்டே வாங்க. அந்த மாரி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு ஃபுல்லா அக்கவுண்ட் ஒரு நாள் வாஷ் அவுட் ஆனா கூட உங்களுக்கு கில்ட் இருக்காது. சரிங்களா? ஏன்னா யாருக்குமே வந்து அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஆகும். ஒரு நாள் நேரம் நல்லா இல்லன்னா ஆகும். ஓகேங்களா? இது ஆகவே ஆகாதுன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். புரியுதுங்களா? 10லேருந்து 20% டெய்லி மேக் பண்றதுல வெளில எடுத்துருங்க. எடுத்துட்டு போய் செலவு பண்ணுங்க. பசங்க கூட செலவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுங்க. ஃபேமிலிக்கு குடுங்க. அந்த மாரி பண்ணுங்க. சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால ஒண்ணும் எடுத்துட்டு போறதில்ல. ட்ரேடர்ஸ் 07 எஃப்எக்ஸ் புரியுதுங்களா? நீங்க எவ்வளோ அமௌண்ட் சொன்னீங்களோ அதுலருந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 40%. நார்மல் ப்ராஃபிட் வந்து 20% வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 40%க்கு மேல ப்ராஃபிட் மேக் பண்ணீங்கன்னா, ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பேசி பேசி தொண்ட தான் வலிக்குது. டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். ட்ரேட் பார்ப்போமா? ஸோ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. வந்துடுறேன். என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ஸ்பைடர். ஞாபகம் இருக்கு காய்ஸ். ஞாபகம் இருக்கு ப்ரோ. ஜனா ப்ரோ. வாங்க, வாங்க. இருங்க 2 மினிட்ஸ் இருங்க. வெயிட் பண்ணுங்க. வரேன்.
காய்ஸ் ஐ ஆம் பேக். ஓகேங்களா, என்னென்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. ஐ மேக் 120% பர் டே. அவர் சொல்றது பர் டேங்களா? கோர்ஸ் எதுலோட வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு? ஆஃப் ஒன் வாய்ஸ் ஓவரால். ஓகே, கோர்ஸ் பை பண்ண அட்வான்டேஜ் சொல்லுங்க. அட்வான்டேஜ் சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா, எந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்றது, எந்த மாதிரி சினாரியோஸ்ல மார்க்கெட் கண்டிஷன் எந்த மாதிரி கண்டிஷனா இருந்தாலும் நீங்க ட்ரேட் பண்றதுக்கான ஒரு தைரியம் வரும். சரிங்களா, நம்ம கோர்ஸ் பை பண்ணீங்கன்னா இந்த மார்க்கெட் சினாரியோஸா, ஸோ நம்ம இப்படி ட்ரேட் பண்ணலாம், ஸோ இந்த மார்க்கெட் சினாரியோஸா நம்ம இப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். நான் அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு மார்க்கெட் சினாரியோஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோர்ஸ்லாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருந்தோம். ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல இந்த வாட்டி, நல்லா பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ இங்க கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு ரிவர்சல் இருக்கும். நான் இங்கே ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஒரு ரிவர்சல் ஆகல. ஸோ நம்ம திருப்பி இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். இங்க நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ. சரிங்களா, ப்ரீவியஸ் லோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்க ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணி மார்க்கெட் மேல போகிறதுக்கான ஹைலி ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக $200 வச்சு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணிருக்கோம் நண்பர்களே. சரிங்களா, ஐ நீட் அ மென்டார் ப்ரோ. நானும் உங்களை மாதிரி ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். கண்டிப்பா இருக்கலாம் ப்ரோ. நான் 50 போன டியூரேஷன். அதான் ப்ரோ நான் சொல்றேன், வென் டு ஸ்டாப், எப்போ நிப்பாட்டுறதுன்னு தெரியல அப்படின்றீங்க. 125 இந்த மாதிரி யூஸ் பண்ண சூப்பர். நீங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கீங்க. மார்ட்டிங்க சூப்பரா தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல விஷயம். நீங்க எங்க வாஷ் அவுட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன். மல்டிபிள் ட்ரேட்ஸ் இன் சிங்கிள் கேண்டில் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் எடுக்கிறேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு $100 ட்ரேட் எடுக்கிறேன். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு $400 ட்ரேட் வந்து ஒரே கேண்டல்ல எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தப்பு பண்றது. இந்த மாதிரி நீங்க ஒரு எம்டிஜில 1 2 5 11 24 57 சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி டபுள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்க அக்கௌண்ட் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடும். அஃபெக்ட் ஆயிட்டு சம்டைம்ஸ் ப்ராஃபிட்ல விட்ட லாஸ் ரெக்கவர் பண்றீங்க. பட் சின்ன சின்ன மார்ஜின்ல திருப்பி விட்டுருவீங்க. ஸோ அதை பிடிக்கிறதுக்காக சின்ன மார்ஜின் லாஸ் பண்றீங்க, அதை பிடிக்கிறதுக்காக திருப்பி ஓடுவீங்க. அந்த மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தப்புகள் பண்ணாதீங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் இன் அ சிங்கிள் கேண்டில், ஓகேங்களா, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட். இப்போ நம்ம எடுத்தோம்ல, இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அக்கௌண்ட்ல நீங்க அந்த அளவுக்கு இல்ல, 500 தான் எடுத்திருக்கோம். நீங்க நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும் போது ரெகுலரா நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணணும்ன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. மூடு இருந்தா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் நல்லா இருந்தா பண்ணுங்க. மார்க்கெட் நல்லா இல்லனா அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் சினாரியோஸ் நல்லா இருக்கா ட்ரேட் பண்ணுங்க. நல்லா இல்லையா அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி. ஸோ ரெகுலரா நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணணும். இன்னைக்கும் டார்கெட் இது. இந்த டார்கெட்டை நான் இன்னைக்கும் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு மோசமா இருக்க மார்க்கெட் சினாரியோஸ்ல நீங்க அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா யூ வில் எண்ட் அப் லூசிங் ஆல் யுவர் மணி. சரிங்களா, மார்க்கெட் சினாரியோஸ் நல்லா இருக்கும் போது அந்த 20-40% யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட் சினாரியோஸ் நல்லா இல்லையா 1% இருந்தாலும் போதும்னு நினைச்சிட்டு மூடி வைக்கிறது தான் நல்லது. புரியுதுங்களா? காய்ஸ் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மார்க்கெட் குட் ஆர் பேட், ஹவு டு ஐடென்டிஃபை? சிம்பிள் தான். இப்போ நம்ம ப்ரீவியஸ் பாருங்க. ப்ரீவியஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா வந்துடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத நீங்க ப்ரீவியஸ் சார்ட்டை இப்படி உருட்டுனீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, இப்போ நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு 2 3 4 சார்ட் பாருங்க. ப்ரீவியஸ்
ப்ரீவியஸா எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கா, ரிவர்சல் கரெக்ட்டா வந்திருக்கா, அப்படின்றது எல்லாத்தையும் பாருங்க. அத பார்த்துட்டு அத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி வந்து இதெல்லாம் ஸ்டேபிளான கேண்டில்ஸ் சரிங்களா? மார்க்கெட் மேல போதுன்னா, மேல மட்டும் போது. அப்படியே ஸ்லோவா போது. ஒரு சில டைம்ல ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, இந்த லெவல்ல இருக்கும். இப்படி இருக்கும். மவுஸ் மூவ் பண்றது தெரியுதா? இந்த லெவல்ல உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷனே இருக்கும். இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, டோன்ட் ட்ரேட். அந்த மாரி இடத்துல ட்ரேட் பண்ணாதீங்க. ரிஸ்க் மட்டும் தான். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் டைரக்ஷன்ல மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு. பிரேக் பண்ணிட்டு கீழ போகுது. தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட் லைன மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு இப்போ. சப்போர்ட் லைன மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு, இப்போ டவுன் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ, மேல வரும். கொஞ்சம் நான் மேல வரும்ன்ற பேசிஸ்ல நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அப் டைரக்ஷன் நான் பிளேஸ் பண்ண போறேன். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாவே கீழயே போகாது. ஸோ, மேல வந்து சப்போர்ட்ட எடுத்துட்டு ஹிட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ, கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லது. கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, நான் மேல கான்ஃபிடென்ட்டா குடுக்கலாம். மேல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னும்போது, நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாயிடும். பட் இருந்தாலும் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாம என்ட்ரி வந்து லேட் ஆயிடுச்சு காய்ஸ். ப்ரோ என் கமெண்ட்ஸ் பாருங்க. பார்த்துட்டா போச்சு. மார்க்கெட் எந்த மாரி இருக்குன்னு எப்படி ப்ரோ அனலைஸ் பண்றது? சிம்பிள் நண்பர்களே. ரொம்ப புரியலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இங்க என்ன புரியுது? இங்க மார்க்கெட் திருப்பி இப்ப ரிவர்சல் ஆயி மேல போக போகுது அப்படின்னு புரியுது. சிம்பிளா சொல்றேன். இந்த லைன மட்டும் நீங்க டிராப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். மல்டிபிள் டைம்ஸ் ஒரு லைன வந்து திருப்பி திருப்பி டச் பண்ணுதுன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்க தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு மேல போயிடுச்சு. நோ அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் காய்ஸ். சரிங்களா? மார்க்கெட் இங்க பார்த்தீங்கன்னா, இருங்க நான் இது முடிச்சுட்டு வந்துடுறேன். ப்ரீவியஸா ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ, இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, லாஸ்ட் செகண்ட்ல லாஸ். பட் ப்ராஃபிட் என்னோட என்ட்ரி மிஸ். கிரீன் கேண்டில்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட என்ட்ரி தான் மிஸ். ஸோ, மார்க்கெட்ட தப்பு சொல்ல முடியாது. அது என்னோட மிஸ்டேக் தான். ஓகேங்களா? ஸோ, இத கண்டுக்க போறதில்ல. நம்ம இத பார்ப்போம். இதோ நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ, நம்ம இங்க தான் இத பாருங்க. பேக் டு பேக் மார்க்கெட் வந்து இந்த லைன பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதே மாரி ஒரு வாட்டி பிரேக்கும் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ண மார்க்கெட் எப்பவுமே மேல நோக்கியே கொண்டு போகாது. கண்டிப்பா அந்த ரெசிஸ்டன்ஸ சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணிட்டு, இதிலிருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி தான் மேல போகும். ஸோ, நான் இங்க வரும்போதே நான் சொன்னேன். கண்டிப்பா இங்க இருந்து ஒரு கிரீன் கேண்டில் கிரியேட் ஆக போகுது அப்படின்றத. ஸோ, அதே மாரி நம்ம நெனச்ச மாரி ஒரு சூப்பரான ஒரு 2 கிரீன் கேண்டில்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, ரொம்பவே ஈஸி காய்ஸ். நீங்க ஜஸ்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மாஸ்டர் பண்ணீங்கனாலே, நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். என்னோட தொடக்கத்த நான் இப்படிதான் ஆரம்பிச்சேன். வெறும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி. ஸோ, இதுக்கு டைம் எடுக்கும். 1 வருஷம், 2 வருஷத்துல இத மாஸ்டர் பண்ண முடியாது. இது டைம் எடுக்கும். நீங்க ஈஸியா கத்துக்கணும்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்ம கோர்ஸ் இருக்கு. அத பை பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த மாரி மார்க்கெட் சினாரியோஸா இருந்தாலும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துரும். ஸோ, கோர்ஸ் பை பண்ணாதவங்க பை பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல அப்படின்றவங்க, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல நம்ம ஃப்ரீயா சிக்னல்ஸ் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அத பார்த்து நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ, டபுள் டாக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க guys எல்லாரும். புரியுதுங்களா? எத பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்றது புரியுதா? வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். உங்க டவுட்ஸ கிளியர் பண்றதுக்காக தான் நான் உட்கார்ந்திருக்கேன். ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நோ அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் நண்பர்களே. ஸோ, நம்ம இங்க மார்க்கெட்ஸ் பாருங்க. இங்க நான் எத பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத சொல்றேன். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்வர்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ, அப்வர்ட்ஸ்ல இருக்கு. நல்லா கிளியரா நம்மளுக்கே தெரியுது. வால்யூம் நல்லாவே மேல நோக்கி தான் இருக்கு. அதனால எனக்கு டைம் இருக்கும்போதே நான் நடுவுலயே ட்ரேட பிளேஸ் பண்ணிட்டேன். நியூ ஸ்ட்ராட்டஜி எதுனா குக் பண்ணுங்க ப்ரோ. குக் பண்ணணுமா? பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் வொர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ, நியூ ஸ்ட்ராட்டஜிக்கான தேவை இல்ல.
பார்க்கலாம் கைஸ். கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒர்க் ஆகுற நேரத்துல எது ஒர்க் ஆகுதோ அதே பண்ணிட்டு போலாம் கைஸ். நம்ம புதுசா ஏதேதோ பண்ணணுன்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒர்க் ஆகுற நேரத்துல என்ன நல்லா ஒர்க் ஆகுதோ அத வச்சே நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் இருந்துச்சு. நல்ல வால்யூம் இருந்ததுனால நம்ம ஒரு $100 வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் ஹியர். ஸோ இப்போ நம்ம அமௌண்ட்ட கம்மி பண்ணிக்கலாம். ஒரு $50. ஏன்னா என்கிட்ட கேபிட்டலுமே அந்த அளவுக்கு இல்ல. ஐ வாண்ட் டூ கோ சேஃப். என்து போச்சு அப்படின்னா கூட 5 to 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி தான் போகும். சரிங்களா? ஸோ போனாலும் பாதி அக்கவுண்ட் தான் போகும். ஃபுல் அக்கவுண்ட் நான் பிரீச் பண்ண விட மாட்டேன். தூத்து பார்த்தாலே என்ன தெரியுது? இங்க இத்தனை டிஸ்பிளே இருக்குது. இதுல தெரியலையா உனக்கு? ஓகே, ஓகே. தெரியுது. அதான் கண்ணாடி போட்டுக்கணுங்கிறேன். வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? இது பாத்தீங்களா? நல்ல சூப்பரா மேல போயிருக்கலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. அது இல்லாம இங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்க நல்ல ஒரு ஜோன் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க ஒரு சப்போர்ட் ஜோன். அது இப்போ ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஃபுல்லாவே இத பேஸ் பண்ணி தான் நண்பர்களே ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ இத மட்டும் நீங்க கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நீங்க கரெக்ட்டா எங்க ட்ரேட் எடுக்கணுமோ அங்க எடுங்க. மணி மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சார்ட்டுக்கு 2 சான்ஸ் குடுங்க. அது இல்லாம சிங்கிள் ட்ரேட்ல, சிங்கிள் கேண்டில்ல மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. மல்டிபிள் டைம் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கக்கூடாது. சிங்கிள் ட்ரேட்ல, சிங்கிள் கேண்டில்ல, சிங்கிள் ட்ரேட் தான் இருக்கணும். ப்ரோ கோர் ஸ்ட்ராட்டஜி 2மே வேற லெவலா ஒர்க் ஆகுது ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. சூப்பர், சூப்பர். ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. சரிங்களா? சொல்லி நீங்க குடுக்க வேணாம். என்கிட்ட அனுப்பிச்சு விட்டா போதும். நான் சொல்லிக் குடுத்துக்கிறேன். நீங்க சொல்லிக் குடுத்து எதா லாஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த பொறுப்ப ஏத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ரெஃபர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அப் டைரக்ஷன் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். நல்ல வால்யூம்ல கேண்டல்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கு. அது இல்லாம இங்க ஒரு ஜோன் இருக்கு. ஓகே, இந்த ஜோன்ல இங்க ரியாக்ட் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அப்படி இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் இங்க கீழே வந்துச்சு. இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும் நம்மளுக்கு. ஷோர் ஷார்ட்டா போயிடும் மேல அப்படின்ட்டு. இல்லைனா இப்ப இருக்கிற இடத்துலயே கூட க்ளோஸ் ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட் ட்ரேட் கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மேல போயிடும். ரிவர்சல் ஆயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் $50 நம்ம இங்க ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஓகே. கொஞ்சம் மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. லெட்ஸ் சி. என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒண்ணுமே தெரியாம காச போட்டு லாஸ் பண்றத விட, காச போட்டு கோர்ஸ வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டோட சினாரியோஸ் புரிஞ்சிரும். எப்படி மார்க்கெட் வொர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிரும். எந்த மாரி இடத்துல எந்த மாரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ ஒண்ணுமே தெரியாம பிளைண்டா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நெனப்புல ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றத விட, கத்துக்கிட்டு நிதானமா கொண்டு போறதே மேல். ஸோ வி மேட் அனதர் ப்ராஃபிட் நண்பர்களே. கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்க கைஸ். டெலிகிராம்ல டிஎம் பண்ணுங்க. கோர்ஸ் டீடைல்ஸ் உங்கள வந்து சேரும். ஸோ வி மேட் அனதர் $50 ப்ராஃபிட். ஸோ நீங்களே பார்க்கலாம். நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராஃபிட் தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். 2 எம்டிஜிக்கு மேல எதுவுமே போகுறது இல்ல. சரிங்களா? 2 எம்டிஜினா ஃபர்ஸ்ட் ட்ரேட் மேபி லாஸ் ஆகலாம். செகண்ட் ட்ரேட்ல வி மேட் அ ப்ராஃபிட். அது மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. ம்.
குடு. போகும்போது பாட்டில் கீழே எடுத்துன்னு போகணும் ப்ரோ. ஜனா டிஎம் பண்ணுங்க, அட்மின் ரிப்ளை பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா நான் ஒழுங்கா ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க்கா பிஸியா வெளில சுத்திட்டு இருந்தோம். அதனால நிறைய பேருக்கு நான் டிஎம் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் ஒழுங்கா. ஸோ சாரி ஃபார் தட். ட்ரேட் பார்ப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது இது நீங்க சொல்ற இந்த கிரே ஏரியா எப்போ வேணாலும் மூடலாம். இது வந்து நான் ஆரம்பிச்ச காலத்துல 6-7 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ சொல்றவன் சொல்லிட்டே இருக்கட்டும், கேட்கறவன் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். முன்னேற போறது இல்ல. அந்த மாரி நெனச்சிட்டு இருந்தா. சரிங்களா? ஸோ நான் முன்னேறிட்டேன். அந்த மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேற மாட்டீங்க. How many MTG is good and safe bro? எத்தனை எம்டிஜி குட்டு சேஃப்லாம் எதுவும் இல்ல. மார்க்கெட் சினாரியோஸ் தான் எம்டிஜிஸை டிசைட் பண்ணும். நம்ம வந்து எம்டிஜி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்கிறது இல்ல. மார்க்கெட் சினாரியோஸ் ரொம்ப வேர்ஸ்டா இருக்கும். கடைசி நேரத்தில் வந்து கேண்டில் சேஞ்ச் ஆயிடும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் சில டைம் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல தான் நம்ம வந்து எம்டிஜி போகிறோம். ஸோ இல்லைன்னா நம்ம எம்டிஜி பண்ண போகிறதே கிடையாது. எம்டிஜி பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதுல எம்டிஜினா நமக்கு சேஃப்டி, எக்ஸ்ட்ரா சேஃப்டி, கேபிட்டல் வைப் ஆகிட்டு ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு சேஃப்டிக்காக தான். நீங்கள் எம்டிஜி யூஸ் பண்ணல விட்டுட்டீங்க, திருப்பி அதே அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேட் திருப்பி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அப் டவுன் விளையாடின்னு மட்டும்தான் இருக்க முடியும். ப்ராஃபிட்லாம் மேக் பண்ண முடியாது. லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும், லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும். கேபிட்டல் ஏறவே ஏறாது, க்ரோவே ஆகாது. ஸோ எம்டிஜி இருந்தால் உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகும். அவ்வளோதான். அதே மாதிரி நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ஒரு ஒரு ட்ரேட்லேயும் கொஞ்சமாக உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட கேபிட்டல் நல்லா ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் க்ரோ பண்ண முடியும். கண்ணு தான் வலிக்குது. காலிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம்ல. கண்ணு வலிக்குது. தூக்கம் பத்தல. அப்படியா? சூப்பர். ஸோ நம்ம இப்போ எடுத்த ட்ரேடுமே வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க guys. நம்ம சேனலோட பயோவில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யாருன்னா புதுசாக வந்திருக்கீங்களா நம்ம சேனலுக்கு? இன்னைக்கு யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா guys? புது சப்ஸ்கிரைபர்.
ஐ ஆம் நியூ ட்ரேடர் 07 நீயா? வேற அக்கௌண்ட்ல இருந்து நியூ. டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக் டு பேக் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் உங்கள் முன்னாடி உட்காந்து. ஸோ இந்த ட்ரேட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் நம்ம சொல்லியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சப்போஸ் இந்த ட்ரேடு ரெட் கலர் டைரக்ஷனில் க்ளோஸ் ஆகுதான் நம்ம வந்து ஒரு சான்ஸ் ஒரு அப் டைரக்ஷன் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் நண்பர்களே, சரிங்களா? ஸோ ஏன்னா கீழே வந்து வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த நேரத்தில் வேணால் வந்து ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் ஆகும். சப்போஸ் ரிவர்ஸ் ஆகணும்னாலும் சின்னதாக ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு தான் மார்க்கெட் போகும். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டில்ஸ் இருந்திருக்கு. அது இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து புல் சைடில் வால்யூம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பட் கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் கான்ஃபிடென்ட்டாக மேலே நோக்கி ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் we are going for up direction guys. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எம்டிஜி நோக்கி ட்ரேட் பண்ண போகிறது இல்லை நண்பர்களே, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ரிவர்சல் ஆயிடுச்சு. ஆகி நம்ம ட்ரேட் எடுத்துருக்க கூடாது. பட் இருந்தாலும் நம்ம எடுத்திருக்கோம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா நான் எம்டிஜி பண்ண போகிறது இல்லை. நம்ம வேற ட்ரேட் தான் எடுக்க போகிறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரிவர்சல் ஒரு கரெக்ஷன் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த கரெக்ஷன் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த லைன் வரைக்கும் நான் எதுக்கு இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்னு தெரியல. ப்ரீவியஸாக ஓகே இந்த மாதிரி சினாரியோஸில் நான் இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது எப்பயோ ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இந்த லைன் வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம அகெயின் ஃபார் அப் டைரக்ஷன் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. பண்ணலாமா? சரி பண்ணுவோம். எம்டிஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா? எல்லா நேரத்துலையும் எம்டிஜி ஒர்க் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி கிளியர். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த கரெக்ஷன் நோக்கி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம். கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கரெக்ஷனை திருப்பி எதிர்பார்க்குறதே தப்பு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த லைன் வரைக்கும் வரும். இங்கே வந்த பிறகு நம்ம திருப்பியும் ட்ரேட் பண்ணலாம் ஃபார் அப் டைரக்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே 2 சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்லோ அண்ட் சேஃபாக போகணும். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் ஹியர். ட்ரேடர் 07 நீங்கள் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1% வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 10% ஆஃப் மார்ஜின் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்ற சினாரியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்க ஒரு நாளைக்கு 10% அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் கூட எடுக்கலாம். பட் நீங்கள் அமௌண்ட் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இன்க்ரீஸ் ஆக உங்களோட அந்த 1%ன்றது கூட இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து $1 எடுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு $10 எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து $20 எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் ட்ரேடு, சரிங்களா? 1% பிகினர்ஸுக்கு 1% இஸ் சேஃப். ஏன்னா நம்ம மெயின் கேபிட்டலை வைப் அவுட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, கேபிட்டலை விடவே கூடாது கைஸ். அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 5K2 டியூரேஷன் மினிமம் டேஸ். நானா இருந்தா 2-3 டேஸ் அக்ரெசிவா பண்ணா. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போறீங்க அப்படின்னும் போது பண்ணலாம் நண்பர்களே. சேம் அதே தான். நீங்க இப்போ கிறிஸ் ப்ரோ இப்போ நீங்களாம் பண்ற மாதிரி இருந்தா மினிமம் வந்து ஒரு நாளைக்கு 50% ஆஃப் மார்ஜின் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 5 போட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து 2.5 இல்லை 2 இல்லை 1.5 எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1.5 2.5 3.5 ஒரு 3 வரைக்கும் நெக்ஸ்ட் டே ப்ராஃபிட்டு.
அதுக்கப்புறம் ஒரு 4K ப்ராஃபிட் பாருங்க. அந்த மாதிரி டே பை டே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, நமக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெய்லி இதே தான் ப்ராஃபிட் மேக் பண்ணணுன்றது இல்ல. இன்னைக்கு ரூ. 10 பண்ணா நாளைக்கும் ரூ. 10 தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னைக்கும் முன்னேற முடியாது. ஸோ இன்னைக்கு ரூ. 10 பண்றோம்னா நம்மளோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிடும். நாளைக்கு ரூ. 15 பண்ணணும். ஸோ அன்னைக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ரூ. 20 பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேல போணும். புரியுதுங்களா? ஸோ டெய்லி ஒரே டார்கெட் கிடையாது. ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் டெய்லி ஒரே டார்கெட் கிடையாது. அதனால தான் பர்சன்டேஜ் டார்கெட்டா வைங்கன்றேன். பெர்சன்டேஜ் டார்கெட்டா வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்க அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி டெய்லி ரூ. 10 ரூ. 10 இந்த மாதிரி போனீங்கன்னா வளர முடியாது. பர்சன்டேஜ் 10% அந்த மாதிரி. கிரண்குமார் கோர்ஸ் ஜிபே அவைலபிள். நோ ஜிபே கைஸ். ஒன் டூ த்ரீ தான். ஹாஃப் பாயில். ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லாம் நல்லா இருக்கும். நலமே. நீங்க எப்படி இருக்கீங்க? பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா கிரியேட் a நியூ பைனான்ஸ் அக்கௌண்ட் கைஸ். ஸோ லிங்க் வேணா கேளுங்க. ஐ வில் ஷேர் யூ. ஸோ நம்ம ட்ரேட் பார்ப்போமா? ஒன்று இரண்டா? ஜிபே கிடையாது நண்பர்களே, சரிங்களா? ஸோ ஜிபே கிடையாது. யூ ஹேவ் டு பே த்ரூ பைனான்ஸ். ஸோ நான் இங்கே எதுக்காக அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, இங்க ஒரு வால்யூம் நல்லா இருக்கு. பேக் டு பேக் வால்யூம் நல்லா கிரியேட் ஆயிருக்கு கேண்டில்ஸ்ல, அப் டைரக்ஷன்ல. ஸோ அத பேஸ் பண்ணி தான். இங்க அதே மாரி இங்க ஏன் ரிவர்சல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நல்ல ஒரு ஜோன் இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்து இங்க ஒரு கரெக்ஷன் குடுத்துச்சு. ஐ தாட் இங்க வந்து ஒரு பிரேக் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணும் மார்க்கெட்டு. பிரேக் பண்ணோம் அப்படின்ற பேசிஸ்ல நம்ம இங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஜோனு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இங்க லாஸ் ஆகுது அப்படின்னும்போது நம்ம அகைன் ஃபார் அப் டைரக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இங்க மேலே டைம் ஆயிடுச்சு. பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் பண்ணிட்டு மேலே போகும். ப்ரோ நீங்க 8 டிஜிட்ஸ் போன அப்புறம் தான் துபாய் மூவ் ஆனீங்களா? எஸ் கைஸ். ஸோ நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கீழே வந்த போய் திருப்பி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ யாருமே இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரேட்ஸ் அட் எ சிங்கிள் கேண்டில் எடுக்காதீங்க நண்பர்களே. சரிங்களா? ஸோ கேபிட்டல் வைப் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. 1, 2 லாஸ் ஆகிறத லாஸை ஸ்டார்டிங்லேயே நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெருசாக லாஸ் வராது. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலே நம்ம அந்த லாஸை அந்த ஒரு ப்ராஃபிட்டோ 2 ப்ராஃபிட்டோ நம்மளுக்கு லாஸ் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இதே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அக்கௌண்ட் வைப் ஆகிடும். ஸோ பெட்டர் மல்டிபிள் ட்ரேட்ஸ் இந்த சிங்கிள் டைம் எடுக்காதீங்க. லாஸ் வருது, நம்ம தப்பால லாஸ் வருதுன்னா அந்த தப்பை உணருங்க. சரி நம்ம தான் தப்பு, நம்ம என்ட்ரி எடுக்கல, நம்ம கதை பார்த்துன்னு இருந்தோம், கதை பேசின்னு இருந்தோம், இடத்த பார்க்க இந்த மாதிரி விட்டுருங்க. உங்களோட லாஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க லாஸ் அக்செப்ட் பண்ணல நீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ வி மேட் அ ப்ராஃபிட். நீங்க 8 டிஜிட்ஸ் போக எவ்வளோ இயர்ஸ் ஆச்சா? 6 மந்த்ஸ் அதிகபட்சம். மேக்ஸிமம் 6 மந்த்ஸ். ப்ரோ நானும் நல்ல ப்ராஃபிட்டபிளா ஆகணும் கோர்ஸ் பை பண்றேன்.
எனக்கு மென்டாரா இருந்து சொல்லிக் கொடுங்க. என்னோட மொத்த வித்தையும் நான் கத்துக் குடுக்குறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. என்னால அவ்வளோதான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்கன்னா, 50 பேருமே நல்லா படிப்பாங்க அப்படின்றத சொல்லிக் குடுக்க முடியும். ஒரு ஒரு மிஸ்ஸு, ஒரு டீச்சரு, ஒரு மேமு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாரி தான் சொல்லிக் குடுப்பாங்க. தெளிவா இருந்து புரிஞ்சுக்கிறவன் தெளிவா புரிஞ்சு நல்ல மார்க் எடுத்துருவான். கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே புரியாது. அதே தான் அவனும் அட்டெண்ட் பண்றான். புரிஞ்சுக்கிறதும், புரியாததும் உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? என்னோட என்னோட மொத்த வித்தையும் நான் இறக்குறேன். கத்துக்கிறதும், கத்துக்காததும் உங்க கையில இருக்கு. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க தான் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி புரியுது ப்ரோ. மனி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் வரல. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சைக்காலஜி. ஸோ ப்ரோ கோர்ஸ் வொர்த் ப்ரோ. அவ்ளோ டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க. ஸ்கூல் டீச்சர் கூட இப்படி சொல்லி தர மாட்டாங்க ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ட்ரேடர் 07. எஸ் நல்ல ப்ராஃபிட் பண்றேன். ஒன் டே வைப் எவ்ரிதிங். எஸ் அதுதான் பண்றது. அதான் ஓவர் ட்ரேடிங். அத வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நான் அததான் சொல்றேனே, எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. கையில போடுற காச வைப் ஆகவே கூடாது. அக்கவுண்ட்ட வந்து வைப் பண்ணவே கூடாது. லாஸ் ஆகுதா 50% உன் கேப்பிட்டல்லேருந்து 50% போயிடுச்சா, விட்ரு. அந்த 50%க்காக போராடாத. ஒரு 5 டூ 6 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி வச்சிருக்கியா? அந்த எம்டிஜி முடிஞ்சிருச்சா, விட்ரு. திருப்பியும் அத போராடி எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும் ஆல்ரெடி. ஃபுல் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். இந்த 4த் எம்டிஜிக்கு மேல போயிடுச்சுன்னா, மண்ட ஒரு மாரி ஆயிடும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஒண்ணுமே புரியாது. எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு எடுப்பீங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம், ஐயோ! இங்க எடுத்திருக்க கூடாதே அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி சினாரியோஸ்ல நம்மளால ஒழுங்கா தெளிவா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ பெட்டர் அந்த மாரி ஒரு சினாரியோஸ்ல நீங்க வர்றீங்க அப்படின்னா, உங்களால அந்த லாஸ அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா, அந்த லாஸ அஃபோர்ட் பண்ணுங்க. அந்த லாஸ அஃபோர்ட் பண்ண முடியாம நான் திருப்பியும் விட்டது எடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அக்கவுண்ட் வைப் ஆயிடும். ஸோ எந்த இடத்துல நம்ம லாஸ் அக்செப்ட் பண்றோம்ன்றது கூட இதுல ட்ரேடிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஓகேங்களா? அந்த லாஸ உங்களால அக்செப்ட் பண்ண முடியும். என்னோட 7 நாள் உழைப்பு, 10 நாள் உழைப்பு அக்செப்ட் பண்ண முடியும். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்க அந்த லாஸ. பரவால்ல 10 நாள் போனா போது. மொத்தமா இருக்கிறத எல்லாத்தையும் நீ விட்டுட்டு உட்கார்றத விட, அந்த 10 நாள் உழைப்பு போனா பரவால்ல. 10 நாள் நீ பண்ணலன்னு நெனச்சுக்கோ. லாஸ் ஆகதாங்க செய்யும். சரி எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் லாஸ் ஆக தான் செய்யும். அதுதான் ட்ரேடிங். இதுல லாஸ் இல்லன்னா எல்லாராலயும் முன்னேறிக்க முடியும். ஸோ ஏன் முடியலன்னா நம்ம சைக்காலஜி தான். அது நம்மள அமைதியா இருக்க விடாது. சரிங்களா? ஸோ உங்க உழைப்பு வீண் போலாம். ஆனா உங்க கேப்பிட்டல் வீண் போகவே கூடாது. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆக போகிறது. சரிங்களா? ஸோ சீக்கிரம் நம்ம டெலிகிராம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட பயோல யூடியூப் சேனலோட பயோல போய் பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ பிரஸ் பண்ணி சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். கிரிஷ் ப்ரோ எஸ், எஸ், எஸ் 100% ஆமா கண்டிப்பா ப்ரோ. வேற யாருக்குன்னா எந்த டவுட்ஸ் இருக்கா காய்ஸ்? எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். ப்ரோ இப்போ 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி 50 லாஸ் ஆயிடுது. பட் ஒன் குட் ப்ராஃபிட் டே மட்டும் தான். ஹவ் டு மேனேஜ் தட்? அப்படி இருக்கு அப்படின்னா, யூ ஹேவ் டு இன்கிரீஸ் யுவர் கேப்பிட்டல். சரிங்களா? 50 வச்சுட்டு 10க்கு தான் போராட முடியும். ஏன்னா, இப்ப நீங்களே பார்க்கலாம். 50க்கு 10 வருதுனாலே உங்களுக்கு மோர் தென் 20% ஆஃப் யுவர் கேப்பிட்டல். லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ. லாஸ் ஆக தான் செய்யும். அதான் ட்ரேடிங். அல்டிமேட் லைன் பை பைனரி பாய். ஓகே.
We reach out within 24 working hours. Mm. தெரியல ப்ரோ. ஐ கெஸ் மண்டே. நாளைக்கு வீக்கெண்ட்ல. நாளைக்கு வீக்கெண்ட்ல ப்ராடக்ட் சீக்கிரம் வந்துச்சுன்னா இந்நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். சீக்கிரமே வரலையே இது. நேத்தே ஃபோன் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இப்ப கேக்குது. ப்ரோ ஒன்ல 4 எம்டிஜி 5 to 6 எம்டிஜி நீங்க கண்டிப்பா கையில வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ எப்பவுமே 3 சார்ட்டுக்கு சான்ஸ் கொடுங்க. 3 சார்ட்டுக்கு சான்ஸ் பறி போய் விட்டது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வேற டிசிஷன் எடுக்கணும். ஸோ பெட்டர் வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி கையில வச்சுக்கிறது நல்லது. 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி நமக்கு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. பட் உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸே வந்து 100 போயிடும். ஸோ பெட்டர் உங்களோட கேபிட்டல்ல போகாது. 6 ஸ்டெப்ஸ் வந்து எப்பவுமே ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரேர் இதெல்லாம். மாசத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி நடக்கலாம். ஏன்னா, நீங்க அது நடக்கிறதுக்குள்ளேயே நீங்க நல்லா மார்க்கெட் சினாரியோஸ்ல போச்சுன்னா, அதோட 3 மடங்கு லாபத்த எடுத்துருவீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட விட 3 மடங்கு லாபம் எடுத்துருவீங்க. இந்த மாரி சினாரியோஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி போகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் எதுவுமே இல்லன்னு சொல்ல மாட்டேன். இருக்கு. பட் எப்பனா ஒரு நாள் தான் நடக்கும். எல்லா நாளுமே நடக்கணுன்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் வொர்ஸ்ட் டூ த வொர்ஸ்ட் டே கூட 3 சார்ட் போகும். அவ்வளவுதான். 5த், 6த் எம்டிஜி காப்பாத்திரும். அதுக்கு மேல போகாது. எப்பவுமே கேரி பண்ணிக்கோங்க. 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி கேரி பண்ணிக்கோங்க. கேபிட்டல் வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜிக்கு டபுளா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 1, 2, 3, 5 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்டிஜி நம்ம போறோம்னா எவ்வளவு கேபிட்டல் வருது? வேற என்ன டவுட்ஸ் இருக்கா கைஸ்? கைஸ் டபுள் டேப் பண்ணி பாருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைல இருந்து நம்ம மெயின் சேனலுக்கு லைவ் போயிடலாம் கைஸ். இதுல வியூஸ் ஓடல. அட்லீஸ்ட் வருவாங்க. இப்போ நாளைல இருந்து அதுல போயிடலாம். ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க பிரதர். கண்டிப்பா கால் பண்றேன் பிரதர். நானே கொஞ்சம் அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்கேன். டைமே இல்ல. அதனாலதான். $150 needed for 2 set of 6 step MTG. எஸ். சூப்பர்ல. $1 வச்சு போறீங்க அப்படின்னா 150 2 வாட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பெட்டர் ஆப்ஷன்ல. எனக்கு கால் கரோ சார். கண்டிப்பா. பிரதர் ஒழுங்கா டெய்லி ஒரு வீக்லி 2 டைம்ஸ் லைவா ப்ரோ? 10 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து ரீச் ஆகலைன்னா எப்படி ஆகும்? கரெக்ட் தான். அதுக்கு நம்மளுக்கும் டைம் இருக்கணும்ல டெய்லி வரத்துக்கு. எனக்கும் வரணும்னு தான் ஆசை. வர முடியலையே. என்ன பண்றது? டைம் எடுக்கிறேன். டைம் பத்தல நண்பர்களே. 24 மணி நேரம் ஒருத்தனுக்கு பத்தலன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு பத்தல. 24 மணி நேரம் எனக்கு பத்தல. என்ன மச்சான்? பட்டுதானே? அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நைட்ல கூட வேலைக்கு போறேன். 6 மணி நேரம் மட்டும் தான் தூங்க போறேன். என்ன சொல்றேன்? ஃபுல் டே ட்ரேடு. அப்படியா? இருக்கட்டும். நீங்க சத்தியமா கால் பண்ண மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். பட் பண்றேன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அதுவே சந்தோஷம் சார். தேங்க் யூ. அட்மின் எப்படி இருக்காரு? அட்மின் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறாரு. அவருக்கு என்ன ஜாலியா இருக்கிறாரு.
அவர் நல்லா பாத்துக்கோங்க ப்ரோ. ஓகே. பொன்சங்கர் தேங்க்யூ சொன்னாரு. தேங்க்யூவா. அது நீயே போய் சொல்ற மெசேஜ்ல. காய்ஸ் கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா நீங்க டிஎம் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி விஐபில ஜாயின் பண்ணாதவங்க விஐபி ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் சினாரியோஸ் இப்போ கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. முன்னாடி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. இந்த டைமுக்கு போறிய தின்றதுக்கு அது நிப்பாட்டு. அதெல்லாம் ஆகாது. சோத்த நிப்பாட்டினா போதும். சோறு கம்மி பண்ணு. டைமுக்கு சாப்பிடாத. பசிச்சா சாப்பிடு. காலைல சாப்பிடாத. காலைல சாப்பிடாத. மதியம் சாப்பிடு. என்ன நண்பர்களே போர் அடிக்குதுல? வேற மாதிரினா போடாப்பா எனக்கு சூடா இருக்குடா. ஓகே ட்ரேட் பாப்போமா? பாத்தியா சும்மா சும்மா தீனின்றா நண்பர்களே. அட்மீனு ஃபுல் டே சாப்பிடுறது தான் வேலை. என்ன கேட்கணும்? இங்க டைமா ப்ரோ 7 PM ப்ரோ. 7:05 ஆகுது. 7 மணிக்கு நம்ம ஆளுக்கு பசிக்கும். காலைல 10 மணிக்கு தான் ஆபீஸ்க்கு வருவாரு. என்ன மதியம் 1 மணிக்கு போவாரு. தூங்கி எழுந்துட்டு திருப்பி 4 மணிக்கு வருவாரு. நியூஸ் பாப்பாரா நியூஸ்? நைட்ல மட்டும் தான் அட்மின் தூங்க வரான் நண்பர்களே. சரி விடுங்க நம்ம ட்ரேடு பார்ப்போம். சார் லாஸ்ட் 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க எல்லாம் சரி ஆயிடுச்சா? சரி ஆயிடுச்சானா ஓகே இப்போ பெட்டர் இன்னும் இருக்கு. ப்ரோ ஒரு சம்பவம் தெரியுமா ப்ரோ? அந்த கிண்டு கயல்னு ஒருத்தர் இருக்காரு ஸ்டார்ட்ல விஐபி ஜாயின் பண்ண ப்ரோ ரிமூவ் பண்ணல நேத்து. அக்கௌண்ட் டோட்டலா வைப் அவுட் ஆயிருக்கும். ஏன் என்னாச்சு? பண்ணல நேத்து. இன்னைக்கு அடிச்சு செஞ்சுட்டேன் ப்ரோ. அக்கா லைவ்ல நான் கமெண்ட் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சா எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க? அட்மின் ப்ரோ லவ் பிரதர். அட்மின் ப்ரோ லவ்வா? லவ் யூ டூ ப்ரோ. சரிடாப்பா. கரெக்ட் பா. தட் லேடி பிளாக்கிங் எவ்ரி ஒன். ஆமா.
ம். ஸோ இங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். வி மேட் அ ப்ராஃபிட் ஹியர். ஏய் நசுக்கு ஒரு ட்ரேடு எடுத்த பாத்தியா? எங்களுக்கு சொல்லிட்டு எடுப்பா. ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் சிக்னல் ஃப்ரைடே மார்க்கெட் பி கேர்ஃபுல்னு ஸ்டார்ட் ஆகும். ஓஹோ! ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரேட் எம்டிஜி, ஃபர்ஸ்ட் லாஸ் ஓடிஎம். ஓடிஎம் செகண்ட் ட்ரேட் எம்டிஜி அண்ட் 2 லாஸ். தேர்ட் ட்ரேட் எம்டிஜி. பட் ப்ராஃபிட்னு சொல்றா. ஐயய்யோ! 350 மெம்பர்ஸ் இருக்காங்க. 40 ட்ரேட் லாஸ். 40 ட்ரேட் லாஸா? கடவுளே! ஃபார்ட்டி மெம்பர்ஸ் லாஸ் பண்றாங்க ப்ரோ. சோ பேட். ஒன் டைம்ல 40 மெம்பர்ஸ் ட்ரேட் எடுக்குறாங்க. கரெக்ட் தான். விடுங்க, சில ஜென்மத்தெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருத்த முடியாது. ஸோ நம்ம இதே எது பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றத நான் சொல்றேன். இது பாருங்க. நம்ம ஆல்ரெடி இங்க லைன் டிரா பண்ணி வச்சிருந்தோம். ஓகேங்களா? அது எதுக்குன்னா ஒரு யூஸ் ஆகும்னு தான் பண்ணியிருப்போம். ஸோ இங்க ஒரு ஜோனு. ஸோ அந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. அந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்தோடனே ரிவர்சல் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப்ல நான் வந்து ட்ரேட் அப் டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ணேன். சரிங்களா? சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுதா அப்படின்னா நம்ம அகைன் ஃபார் அப் டைரக்ஷன் ட்ரேட் எடுப்போம். சிம்பிள் தான் கைஸ். நான் இப்போ யூடியூப்ல எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம். இதுவே நம்ம விஐபியில் நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வேற பேசிஸ்ல நம்ம ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அது எதுவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மோஸ்ட்லி வராது. அடிச்சா 6, பிடிச்சா செஞ்சுரி பாட்டு போடுவாங்க ப்ரோ. அது பைத்தியம் ப்ரோ, விடுங்க. பைத்தியம் கூட உங்களை ஏமாத்தி இப்போ கோடீஸ்வரி ஆயிடுச்சு. எல்லாம் ஏமாந்துதாங்கிறானுங்க இன்னும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேசிஸ்ல எடுத்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எம்டிஜி லாஸ் ஆச்சு. ஸோ நம்ம செகண்ட் எம்டிஜிக்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். அது நல்லபடியா மேலே போச்சு. கடைசி நேரத்தில் கீழே மண்ணக்கவு நின்றுட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். மார்க்கெட் இந்த மாதிரியும் நம்மள 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 நம்ம கூட விளையாடும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சீரியஸா ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ். சரிங்களா? சீரியஸா அப்படியே உத்து 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 பார்த்துட்டு ட்ரேட்லாம் எடுத்தீங்கன்னா ஃபெடப் தான் ஆவீங்க. ஸோ ஜாலியா ட்ரேட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. சொல்லுவீங்க, உங்ககிட்ட இருக்குது நீ பண்ண மாட்ட. உங்ககிட்ட இல்ல அப்படின்னுவ. கரெக்ட் தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்களோட டென்ஷன் அதிகமாவாது. கரெக்ட்டா எடுத்துருவீங்க. அது அந்த ரீசன் தான். சரிங்களா? ரொம்ப சீரியஸா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நஷ்டமாயிடும். ரொம்ப சீரியஸாலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஜாலியா நம்மளுக்கு விஷயம் தெரியும். இங்க தான் பண்ணணும், இங்க பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ அந்த மாரி இடத்துல அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஜாலியா ட்ரேட் எடுங்க. ப்ராஃபிட்டோ, லாஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான். 2 சான்ஸ் குடுத்துருக்கணும். 3 சான்ஸே குடுத்தேன். வேலைக்கு ஆவல.
ஸோ சான்ஸ் பறிக்கப்பட்டது. ஸோ மாத்திடலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜோன் நண்பர்களே. ப்ரோ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் ப்ரோ. என்ன எக்ஸாம் பிரதர்? ஸோ நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சது கீழயே. நான் எடுக்கல. சிஏவா? சூப்பர்ப். சூப்பர்ப் நண்பர்களே. சூப்பர் சிஏ ஆயிடுங்க நல்லபடியா. ஆ? இல்லையா? என்னடா போய் ரத்தம் ஏத்தின்னு வாடா போடா. என்ட்ரி மிஸ் ஆயிடுதுப்பா. சோ பேட். எடுக்கலையே. ப்ரோ இந்தியா இல்லையோ? இல்லைங்க பிரதர். இருபது பேருக்கு சென்ட் பண்ணி ரிப்போர்ட் அடிக்க போறேன். ஆமாம் ப்ரோ. பாவம் ப்ரோ எல்லாம் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். குரங்கு கையில பூமாலைன்ற மாதிரி மாட்டினானுங்க எல்லாம். என்ன பண்றது? ரேண்டமா அப் டவுன் குத்துக்குன்னு மார்க்கெட் சரியில்லை, மார்க்கெட் சரியில்லை, மார்க்கெட் சரியில்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதா? இல்ல. சும்மா அப்பு. இங்க டவுன் வந்துச்சு. இப்போ அப்பு வரும். சரி ரெட் வந்துச்சு. கிரீன் கொடுப்போம். அந்த மாதிரி தான் பண்ணுங்குது. விட்றாப்பா. அடுத்தவங்கள பத்தி பேசக்கூடாதா? ஓகே வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. சரிங்களா? 4th MTGல தான் இதுவே நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களே பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட், செகண்ட் ட்ரேட் வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல. ஸோ அதனால சார்ட்டை மாத்திட்டோம். சார்ட்டை மாட்டி யூஎஸ்டி சிஓபில ஃபர்ஸ்ட் எம்டிஜி இங்க முடிஞ்சிருச்சு. 3rd எம்டிஜி. 4th எம்டிஜி நம்ம எந்த விதமான பயமும் இல்லாம $800 வச்சு நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ ஐ அம் கான்ஃபிடென்ட் ஆன் மை ஸ்ட்ராட்டஜி. ரிவர்சல் ஆகும்ன்றது எனக்கு தெரியும். மார்க்கெட் பாருங்க. நம்ம டிராப் பண்ணி இந்த லைனை மார்க்கெட் டச் பண்ணிட்டு போயிடுச்சு. கண்டிப்பா இங்க வந்து கிரீன் கிரியேட் ஆகி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல நான் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி $800 போட்டு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட். எந்த லெவலுக்கான ப்ராஃபிட் பாருங்க. கேண்டில் எந்த லெவல்ல இருக்குன்றதையும் பாருங்க. ஓகேங்களா? பொம்பளைன்னு போய் விழுறாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. என்ன பண்றது? கிளவியா இருந்தா கூட விட மாட்றானுங்க நம்ம பசங்க. நாலேட்ஜ் எல்லாம் தேவையில்ல. இந்த பாட்டு பாடுறது தான் தேவை அவனுங்களுக்கு. ஆடுவானுங்க போல. ம். அப்போ எப்படி ஜிபே பண்ணணும்? ஜிபே பண்ண முடியாது கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டனா பைனான்ஸ் இருந்தா அவங்க மூலியமா நீங்க அவங்களுக்கு ஜிபே பண்ணி நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ நோ ஜிபே. சாரி. ஐபிஎல் பாப்பியா ப்ரோ? இல்லைங்க பிரதர். ஐபிஎல்லாம் பார்க்கறது இல்ல. டைம் இல்ல. என்னைக்குன்னா ஐ கெஸ் அந்த சென்னை மேட்ச் பார்த்தேன். ப்ரீவியஸ் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச். நல்லா பண்ணானுங்க. ஆமா. மிரட்டுற. கீழே நான் இதான் உட்காருவேன். நான் உட்காந்து அந்த மாதிரி சொல்றேன். அது கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் அப்படித்தானே உட்கார்ந்திருந்தேன். நீ வேற. இது எப்போல இருந்து இருக்கு?
முகு சோறு வந்துருது. கவலையே இல்லாம இருக்கிறடா. வித்ட்ரா பண்ணிட்டீங்களா? வித்ட்ராவா? ஆமா பண்ணோம். கொஞ்சம் பண்ணோம். இண்டிகேட்டர்ஸ்லாம் வேஸ்ட்ன்னு சொன்னீங்க ப்ரோ. ஆமா, இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வேஸ்ட் நண்பர்களே. பைனான்ஸ் அக்கவுண்ட் எப்படி கேஷ் அனுப்புறது? ரொம்ப ஈஸி. பைனான்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருங்க. 1 டே எடுக்கும். சரிங்களா? ஸோ இப்பவே பண்ணிட்டீங்கன்னா பெட்டரு. தென் அதுல நீங்க டிஎம் பண்ணுங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித் தரேன் உங்களுக்கு. சரிங்களா? கிரண் குமார் டிஎம் பண்ணுங்க டெலிகிராம்ல. காய்ஸ் இந்த சார்ட்டை பாருங்க. அந்த பாட்டம் லைன்ல எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. எஸ் நம்ம போன வாட்டி இங்கே தான் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ திருப்பி நம்ம இங்கே தான் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் கிட்ட வந்துருச்சு. ஐ டோன்ட் ஓ மை காட், நான் $600 வச்சு ட்ரேட் பண்ணிட்டேன் நண்பர்களே. இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே க்ளோஸ் ஆயிடும்னு நினைச்சேன் மேலேயே. ஸோ க்ளோஸ் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அகைன் அப் டைரக்ஷன் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் நண்பர்களே. சரிங்களா? நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரேட் எடுத்து புக் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். ஓகே, இப்போ நம்ம சூப்பரான ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 கேண்டில் வெயிட் பண்ண சார். 1 கேண்டில் எம்டிஜியில் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸ் டைம் அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐஎஸ் நம்ம நிறைய அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கேபிட்டலே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கேபிட்டல் வைப் ஆயிடும். சரிங்களா? ஸோ பை மிஸ்டேக் நம்ம வந்து ஒரு $800 வச்சு ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஜின்னுக்கு வாரானு பிரதர். மைண்ட் சரியில்லை பாய். ஓகே பிரதர். கிறிஸ் ப்ரோ ரெஸ்ட் எடுங்க. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. ஸோ நம்ம கெஸ்ஸிங் எப்பவுமே தப்பாகவே ஆகாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் ஆல்மோஸ்ட் $4,000. ப்ரோ இன்னும் அந்த லைன் டச் பண்ணல ப்ரோ. பட் நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க. அது நான் எதை பேஸ் பண்ணி கரெக்ட் நீங்க சொல்றது. லைன் வந்து டச் பண்ணல. நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன்னா கேண்டில்ஸோட மூவ்மெண்ட்ஸ். சரிங்களா? இந்த ரெட் கேண்டில் வந்து மூவ் ஆயிட்டு இருந்ததுல அது எந்த அளவுக்கு கீழே போகும்ன்றது என்னால கெஸ் பண்ண முடியும். ஸோ இத்தனை வருஷமா நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால இதுல எந்த அளவுக்கு இந்த கேண்டில்ல வால்யூம் இருக்கு, அந்த வால்யூம் எந்த அளவுக்கு இருக்கு, நெக்ஸ்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால தான் இங்க டைம் இல்ல. நெக்ஸ்ட் கேண்டில் என்னால எடுக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். 10 to 15 செகண்ட்ஸ் தான் ரன் ஆயிட்டு இருந்து. அப்படி இருந்தும் நான் இங்க ட்ரேட வந்து புக் பண்ணிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டிலே வந்து மேல க்ளோஸ் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் இன்னும் மேல பெருசா வந்திருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். வி மேட் அ ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். சரிங்களா? என்னால சொல்ல முடியும். மார்க்கெட் இந்த லைன் வந்தவொடனே ரிவர்சல் ஆகும் இப்படின்றத நான் சொல்லிட்டேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் இங்க ஏன் எடுத்தேன் $800 அதுக்கப்புறம் அதையுமே நான் ரிஸ்க் எடுத்து அந்த 800 விட்டா போனா போகுது அப்படின்னு சொல்லாம நான் இன்னமும் ஒரு 2 ட்ரேட் $800 இன்டூ 2 நம்ம போட்டு ரிஸ்க் எடுத்தோம். ஏன்னா எனக்கு தெரியும் மேல போகும் அப்படின்றது. அது எதை பேஸ் பண்ணி தெரியும்னு கேட்டீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது மேல போகும் அப்படின்றத. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எடுக்க வேணாம். சேஃபர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கெட் கீழே வந்த பிறகு இப்போ மேலே போகுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் கீழே இங்கே க்ளோஸ் ஆனா கூட அடுத்த கேண்டலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இது வரல, இந்த கிரீன் கேண்டல் கிரியேட் ஆகல உங்களுக்கு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே போனா கூட ரிவர்சல் வரும். ஸோ அங்க நீங்க 2 சான்ஸ் கொடுத்து நீங்க எடுத்துடலாம். Also see how is recovering it. That's great. Thank you. காய்ஸ் எப்பவுமே ட்ரேட் எடுக்கும்போது டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜில கிளியரா இருந்தீங்கன்னா போதும். உங்களோட மணி ரிட்டர்ன் ஆயிடும். நீங்க டென்ஷன் எடுத்து உங்க ஸ்ட்ராட்டஜிய மீறி புதுசா என்னென்னமோ யோசிச்சு நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல அது எதுவுமே ஒர்க் ஆக போறது இல்ல. ஸோ ஸ்டிக் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜியை நல்லா கத்துக்கோங்க. எப்படி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. வால்யூம் எந்த அளவுக்கு இருக்கு. நான் மெயினா குவாடெக்ஸ் சூஸ் பண்ணது அதுதான். இதுல ஈஸியா கணிக்க முடியும்.
மார்க்கெட்டோட ஒரு கேண்டலுக்குள்ள இருக்க வால்யூம் எந்த லெவலுக்கு இருக்கு, மேனிபுலேஷன் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத சீக்கிரமா என்னால கணிக்க முடியுது. அதனால தான் நான் வந்து கோடெக்ஸ்லயே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் மேபி மேல வரலாம். இல்ல இந்த கேண்டிலுமே மேல க்ளோஸ் ஆகலாம். ஸோ அந்த மாரி தான் இருக்கு. ஃப்ரீ ஆயிட்டு மார்னிங் கால் பண்ணுங்க ப்ரோ. குட் நைட் ப்ரோ. ஓகேங்க பிரதர். குட் நைட் ப்ரோ. ஓ விஐபி செஷன்ஸ் வேற இருக்கு. பிரதர் சாப்பிட்டு வரியா? என்ன பண்ண போற வீட்ல உட்காந்து? சீக்கிரம் வா. டைம் இல்ல. தெரியல. என்ன டைம் ஆகுது? ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 30 மினிட்ஸ்ல விஐபி. 20 மினிட்ஸ்ல 9:20க்கு விஐபி. சீக்கிரம் வா. ப்ரோ இங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கேண்டில் மூவ்மெண்ட் இது பாருங்க, நம்ம சொன்ன மாரி நம்ம சொன்னோமா, நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து மேபி மேல வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் கேண்டில் மேல போகுது. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஸ்ட்ராட்டஜில இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது. ப்ரோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கேண்டில் மூவ்மெண்ட் எப்படி பார்க்கணும்னு ஒரு வீடியோ எடுத்து விடுங்க ப்ரோ. முझे भी கால் பண்ணுங்க சார். கண்டிப்பா, கண்டிப்பா கால் பண்றேன் மேம். எக்ஸ்பீரியன்ஸ்ல அது எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம் ப்ரோ. அது எப்படி நான் பண்றதுன்னு தெரியலங்களே. கேனோட மூவ்மெண்ட்ஸ் தான். மெயினா ரிவர்சல் எங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் யோசிக்கிறேன். யோசிச்சு அதுக்கேத்த மாரி தான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ். 2 மினிட்ஸ். ஐம் பேக் கைஸ். சிக்கன் சாப்பிட்டு சுச்சாவா? எஸ். கோர்ஸ் பை நாச்சும் வீடியோ போட்டு விடுங்க. கோர்ஸ் பையர்ஸ்க்காச்சும் வீடியோ போட்டு விடுங்களா? ஓகே கண்டிப்பா போட்டுடலாம். டுடே நைட் சிட்டிங் சிஎம் விஜய். சூப்பர். இன்னைக்கேவா? சூப்பர் சூப்பர். எல்லாரும் சாப்பிட்டீங்களா கைஸ்? என்ன பண்றீங்க? ஒரு 1/2 அன் ஹவர் இருந்து விஐபி செஷனை முடிச்சுட்டு நம்மளும் எண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கைஸ். ஒரு கால் பேசிட்டு வரேன். எதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. அப்போ வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்றேன்.
ஓகே காய்ஸ், வி ஆர் ஆன். இப்போதான் சார் ஒர்க்ல இருந்து வந்தேன். இனி இனிதான் குக்கிங், ஈட்டிங் எல்லாம். ஓகே, பண்ணலாம்ல, டைம் ஆயிருக்குமே. மணி என்ன ஆகுது? 7, 9 o'clock. ஸோ போய் சாப்பிடுங்க. ஸோ நம்ம இங்கே சும்மா ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்க போகிறோம் ஃபார் $50. இது எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன் இருக்குது நண்பர்களே, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் ஜோனை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரேட் ஃபார் அப் டைரக்ஷன். 3, 2, 1. ஓகே, ஒரு நல்ல என்ட்ரி எடுத்திருக்கோம். இந்த கேண்டில் கீழே கூட போகலாம், நெக்ஸ்ட் கேண்டில் மேலே வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டுமாரோ லைவ் கண்டிப்பாக பண்ணலாம். டுமாரோ லைவ் இருக்கும். whenever reversal happens, that particular candle is long. எஸ், கண்டிப்பா லாங்கா இருக்கும் ரிவர்சல் ஆகும்போது. ஏன்னா நிறைய பேர் நம்மள மாதிரியே ட்ரேட் எடுப்பாங்க. அந்த இடத்துல நிறைய காசு அங்க குமியும், வால்யூம் நிறைய இருக்கும். அதனால தான் அந்த கேண்டில் வந்து பெருசா கிரியேட் ஆகுறது, சரிங்களா? இட்ஸ் ஆல்ரெடி ரீச்டு தட் லைன். ஆமா, ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனாலுமே இங்க ரிவர்சல் வரல, சரிங்களா? ஆல்ரெடி மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு, பட் இங்க கண்டிப்பா ரிவர்சல் தேவை. ஸோ அந்த ரிவர்சல் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் $38. புரியுதுங்களா காய்ஸ்? ரொம்ப ஈஸி தான் நண்பர்களே. நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஆன்லைனில் உட்காந்து லைவாக உட்காந்து உங்ககிட்ட நான் ப்ராஃபிட் மேக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுவே பெரிய விஷயம் இல்லை. ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலை. ஸோ சேனலோட லிங்க் நம்ம யூடியூப் சேனலோட பயோவில் இருக்குது. செய்த நண்பர்களே, லைவ் க்ளோஸ் பண்ணிடலாமா காய்ஸ்? நாளைக்கு வருவோமா? So I'm tired now. டெய்லி ட்ரெயினில் சிக்னல்ஸ் கொடு. ஓகே, டெய்லி ட்ரெயினில் சிக்னல்ஸ் கிடைக்குது சார். வை டோன்ட் யூ அப்லோட் வீடியோ ஆஃப்டர் லைவ்? ஏன்னா சில டைம்ஸ் வந்து நம்ம
பேசுறது அமௌண்ட்ட பத்தி நெறைய பேசியிருப்பேன் நானு. ஸோ அமௌண்ட்ட பத்தி நான் நெறைய பேசுறேன் அப்டின்னா, வீடியோ வந்து ஸ்ட்ரைக் விழுந்துருது. ஸோ அதனால நான் அமௌண்ட்ட பத்தி அதிகமா பேசுறது இல்ல. நம்பர்ஸ் ஒழுங்கா லைவ் வா ப்ரோ. வீக்லி 2 to 3 டைம்ஸ் மாச்சும் வா ப்ரோ. ஓகே கண்டிப்பா பண்ணலாம். ப்ரோ கண்டிப்பா பண்ணலான்னு தான் சொல்றேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வரேன். இப்போ வொர்க் பிஸி நண்பர்களே. அதனால வர முடியல. I mean daily train traveling to work. So expecting videos. ஓகே. ஓகே நண்பர்களே. போட ட்ரை பண்றேன். ட்ரை தான். லைவ் வர ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சொன்னா நடக்க மாட்டேன்துல்ல. அதனால நான் சொல்லவே மாட்டேன் இதுக்கப்புறம். சொன்னாலே வேலைக்கு ஆக மாட்டேன்து. சரி ஓகே நண்பர்களே நம்ம முடிச்சுக்கலாம். லைட்டா பசியுது. நானும் போய் எதனா வாயில போட்டுட்டு சரிங்களா? 10 மினிட்ஸ் தான் இருக்கு. விஐபி ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபில இப்போ 10 மினிட்ஸ்ல நம்ம சிக்னல்ஸ் புரொவைட் பண்ண போறோம். ஸோ பெட்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 10 மினிட்ஸ்ல விஐபில பார்ப்போம். 9:20 ஏஎம் சாரி பிஎம். ஏஎம்ன்ட்டேனா? லைவ் வந்துருங்க எல்லாரும். பாய் காய்ஸ். பாய் நண்பர்களே. பாய் ஹாஃப் பாயில் ட்ரேடர் 07 பொன்சங்கர் பாய். கிரிஷ் ப்ரோ பாய்.